ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் பிறந்து 18ஆம் நாளன்று வரக்கூடியது இந்த ஆடிப்பெருக்கு. இந்நாளை ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம எந்த விஷயங்களை செய்யும் போதும் அது பெருகி கொண்டே செல்லும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நம்ம எந்த முறைப்படி பூஜை செய்தால் நமக்கு செல்வம் பெருகும், நம்ம எந்த பொருட்களை இந்நாளில் வாங்க வேண்டும், தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம், அதெல்லாம் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்றதே காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகவே நாம் கொண்டாடுகின்றோம். விவசாயிகள்லாம் வருடந்தோறும் அவங்க விவசாயத்திற்காக நீர் கொடுக்கக்கூடிய அந்த காவேரி அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்நாளை நம்ம கொண்டாடுகின்றோம். காவேரி கரைகளில் தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, பழம்லாம் வைத்து காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்துவாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் புதிதாக திருமணமான தம்பதிகள் அவர்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அவர்கள் திருமண மாலைகளையும் ஆற்றங்கரையில் விட்டு அவர்களின் வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம். புதிதாக திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க கூட இந்த முறைப்படி பூஜை வழிபாடை செய்து வேண்டிக் கொள்ளும்போது கூடிய விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் சுமங்கலி பெண்கள் கூட தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ளும் போது அவர்களின் கணவரின் ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்நாளில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. ஆற்றங்கரைகளில், கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரைகளில் இந்த வேண்டுதல்களை செஞ்சு அங்கேயே அவங்க தாலிக்கயிறை மாற்றிக்கொள்வாங்க. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் விவசாயிகள் தங்கள் விவசாயம் செழித்து வளர வேண்டும் என்று அன்றைய தினம் பயிரிட்டு வேண்டிக் கொள்வாங்க. மழை நன்றாக பொழிந்து அவர்களுடைய விளைச்சல் நன்றாக விளையும் என்பதை நம்பப்பட்டு இன்றைய வரைக்கும் இந்த வழிபாட்டு மேற்கொண்டு விளைச்சலும் நன்றாக விளைவதாகவே இந்த விவசாயிகள் நம்புகின்றனர். இதன்படி நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாளில் காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்த நம்ம காவேரி ஆற்றுக்கு போக முடியாத பட்சத்தில், இல்லை ஆறுகள் நமக்கு போயிட்டு இந்த பூஜை வழிபாடை செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலே கூட எளிய முறையில் இந்த வழிபாடை செய்யலாம். வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணி நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பூக்களெல்லாம் போட்டுட்டு அதையே காவேரி அன்னையாக நீங்கள் பாவித்து நன்றி செலுத்தி நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். நமக்கு நீர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே நடக்காது. அந்த விதமாக காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்கின்றோம். இந்நாளில் நம்ம எந்த விஷயம் செய்யும் போதும் பெருகும். அதப்படியாக நம்ம தங்கத்துக்கு நிகராக வாங்கக்கூடிய 5 பொருட்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தங்கத்துக்கு நிகரான பொருட்கள் இன்றைய தினம் விவசாயம் பயிரிட்டு விவசாயம் செழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்னபூரணி தாயாரான அன்னம் நமக்கு எப்போவுமே வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் அரிசியை வாங்கலாம். அடுத்தபடியாக மகாலட்சுமியின் வாசம் நிறைந்த கல்லுப்பு வாங்கலாம். தோரம்பருப்பு வாங்குவது ரொம்பவே சிறந்தது. அடுத்தபடியாக நீங்கள் இனிப்பை சம்பந்தமான நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இனிப்பான விஷயங்கள் நிகழ வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் சர்க்கரை அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக மங்களங்களை நிறைந்திருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்யும் போது எப்பவுமே நம்ம வீட்டில் மங்களம் நிறைந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். பூக்கள், உங்களுக்கு எந்த பூக்கள் முடியுமோ அந்த பூக்களை வாங்கி வச்சு நீங்கள் பூஜை வழிபாடை செய்யலாம். இந்நாளில் எந்த விஷயம் செய்யும் போது பெருகி கொண்டும் செல்லும் அப்படின்றதுனால இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுவர் கூட இந்த வழிபாடை செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்நாளில் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் விசாக நட்சத்திரமானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:24 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9:50 மணி வரைக்கும் இருக்கின்றது. நம்ம தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் காலையில் 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம். அடுத்தபடியாக மாலையில் 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரைக்கும். அன்றைய தினம் காலையில் 9 மணிக்குள்ளே நம்ம வழிபாடுகள்லாம் முடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்ற முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிக்குள்ளே தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வது ரொம்பவே உத்தமம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் காவேரி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கு எடுத்து நமக்கு நீர் பற்றாக்குறை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக காவேரி அன்னைக்கு நன்றி செய்வதோடு இல்லாமல் இந்நாளில் சிவன், விஷ்ணு, சூரிய பகவானையும் வேண்டும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மறக்காமல் நீங்கள் பூஜை செய்யுங்க. எந்த நல்ல விஷயங்களாலும் இன்றைய தினம் தொடங்கும் போது நமக்கு பெருகி கொண்டே செல்லும் அப்படின்றது ரொம்பவே ஐதீகம். இந்நாள் முக்கியமாக நம்ம தாலிக்கயிறு மாற்ற ரொம்பவே சிறப்பான நாள். தாலிக்கயிறு மாற்ற வேணும்னு நினைக்க பெண்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த நாளில் நீங்கள் நல்ல விஷயங்களை தொடங்கி நல்லா பெருகி கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.